விஜயோட என்ட்ரி தமிழ்நாட்டோட டைனமிக்ஸை மாற்ற போதா சார்? விஜய் என்ன கொள்கை, என்ன செய்ய போகிறாரு, முதலமைச்சர் கேண்டிடேட்டாக கூட்டணியாக தனிச்சு நிற்பாரான்னு ஏதாவது சொல்லியிருக்காரா? சகோதரரால் சொல்ல முடியுமா? நேற்று நான் 3 டிவியில் இதை கேட்டுட்டேன். இது வரைக்கும் எதுவும் முடிவு செய்யலைங்கிறது தான் அவங்க சொல்கிற பதில். நான் எதுக்கு என் நேரத்தை வின் பண்ணி அவர் என்ன செய்வார்னு சொல்லணும். அவர் முதல்ல தான் எதுக்கு வந்திருக்கிறார், கட்சி கொடி ரைட், நான் மண்ணு மறுக்கலை. அதை தாண்டி தனியாக நிற்பேன், கூட்டணி அனுப்பேன், நான் தான் முதலமைச்சர் கேண்டிடேட்டு, இப்படி இன்னென்ன கொள்கைகள் இருக்கு எனக்கு. நான் ஒருத்தரை கேட்டேன் நேற்று டிவியில், சந்தா எவ்வளோன்னா சந்தா இல்லைங்கிறார். சரி, பொதுக்குழு ஒன்று உண்டா, போட்டாச்சா? செயற்குழு உண்டா? இல்லை அதை மாதிரி அமைப்புகள் உங்கள் ரூல்ஸ் போட்டிங்களா? என்ன இருக்குது? யார் முடிவு பண்ணுவா? எல்லாமே புஷி ஆனந்தும் திரு விஜயுமா? இல்லை அங்கே ஒரு அமைப்பு, ஜனநாயக அமைப்பு இருக்குமா? இன்றைக்கி அந்த கட்சியினுடைய மெம்பர்ஷிப் என்ன, எவ்வளோ பேர், யாருக்காவது தெரியுமா? ஒரு வெப்சைட் எடுத்து, நான் அதிமுகவுக்கும் இதான் சொன்னேன், ஒரு வெப்சைட் எடுத்து போடுங்க. பேர் எல்லா கட்சியும் மெம்பர்ஷிப்பை வந்து கொஞ்சம் கூடப்படுத்தி தான் சார் சொல்லுவாங்க. ஓட்டு விழுந்த ஓட்டு தான் சார் நம்ம கணக்கு எடுத்துக்கணும். இவருக்கு அது நான் முடியாதுதாங்க நான் கேட்குறேன். எனக்கு தெரியலையா அந்த அளவுக்கு? ஒரு பர்செப்ஷன். ஆரம்பிச்ச கட்சிக்கு விழுந்த ஓட்டு எப்படி சார் வரும்? ப்ளீஸ் சார். இல்லை சார், அதிமுகவுக்கு 1.5 கோடி தொண்டர் நாங்க முன்னாடி, தப்பு. இப்ப 2 கோடி தொண்டர்னு பேசுறாங்க, தப்பு. அது அவ்வளவு இல்ல. 80 லட்சம் ஓட்டு தான் விழுந்துச்சு, எல்லாருக்கும் தெரியும். இது நான் அன்னைக்கு 3 தடவை சொன்னேன், தயவு செஞ்சு போடுங்கன்ட்டு. அவங்க தெரிஞ்சு போச்சு. நீங்க மற்ற கட்சிக்கு ரைட் தானா? இல்லை, யாருக்கு சேலஞ்ச் சார் அவர்? இப்போ யாரு? விஜயோட டிஎம்கேக்கு சேலஞ்ச். அவர் டிஎம்கேக்கு சேலஞ்ச். ஏன்னா அவர் ஆளுங்கட்சியை செய்கிற தவறுகளை சுட்டி காட்டினால்தான் மாநில அரசியலில் தான் முன்னிலைப்படுத்திக்க, தன்னை நான் அதை உங்கள்கிட்ட முதலே கூட சொல்லிட்டேன், புதுசல்ல, முன்னிலைப்படுத்திக் கொள்ள முடியும். எனவே ஒரு 6% திமுக வாக்குகளை அவர் பெறுவார். இதில் நான் தெளிவாக இருக்கேன். இனிமேல் கூட்டணி ஆட்சி மட்டும்தான் நடக்கும். நீங்கள் அதை கொஞ்சம் ஒரு மாதிரி சுற்றி வளைச்சி கேட்டு சொன்னீங்க, நான் அதனால் பதில் சொல்கிறேன். கூட்டணி ஆட்சி மட்டும்தான் தமிழ்நாட்டில் உண்டு. தனி ஆட்சி என்பதற்கு வாய்ப்பு மிக மிக குறைவு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.